பணம் வாங்கிவிட்டு அப்பா தேனிக்கு போனார். மண் வாசனை படத்திற்கான நடிகர்கள் தேர்வு செய்து கொண்டிருந்தார்கள். ஹீரோயினாக ரேவதி செலக்ட் பண்ணிட்டாங்க. ஹீரோ தான் கிடைக்கல. அப்போதான் என்னுடைய அப்பாவை பார்த்தார் பாரதிராஜா. மண்வாசனை படத்தின் படப்பிடிப்பு தொடங்கியதும் எங்கள் வீட்டில் யாருக்கும் தெரியாது. மண்வாசனை படத்தில் அப்பா ரேவதியை கயிறு கட்டி மரத்தில் தூக்கும் காட்சியை பார்த்ததும் எல்லாருக்கும் பிடித்து விட்டது. பெண்களுக்கு அப்பாவை நிறைய பிடித்தது. கமல், விஜயகாந்தை தொடர்ந்து செம்ம பிஸியான நடிகராக அப்பா இருந்தார். எப்படி பாருங்களேன், இயக்குனர் இமயம்ங்கிறது வந்து அவருக்கு வந்து கரெக்டான பேருங்கிறது. ஏன்னா எப்படி ஒரு டேரக்டர் வந்து அவரோட கதைக்கு வந்து ஒருத்தரை வந்து சூஸ் பண்ணணும் அப்படிங்கிறத வந்து பாரதிராஜா வந்து சூப்பராக பண்ணியிருக்காரு. யாராக இருந்தாலுமே வந்து ஒரு கேரக்டருக்கு வந்து இவங்க கரெக்டாக இருப்பாங்கன்னா அவங்களுக்கு அவங்க கிட்டேருந்து வேலை வாங்குறது டேரக்டரோட வேலை தான். அதை கரெக்டாக பாரதிராஜா சார் செஞ்சது தான் வந்து அவர் இப்போ வரைக்கும் வந்து உயர்ந்த ஒரு இயக்குனராக இருக்கிறதுக்கான காரணம். ஸோ இந்த மாதிரி சுவாரஸ்யமான விஷயங்களை நீங்கள் தொடர்ந்து கேட்கணுன்னா அதுக்கு வந்து நீங்கள் வந்து சினி ஜங்ஷன் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு இந்த வீடியோக்கு ஒரு லைக் அண்ட் கமெண்ட் கொடுத்துருங்க. லைக் அண்ட் ஷேர் கொடுத்துருங்க. நீங்கள் கொடுக்குற லைக் அண்ட் ஷேர் தான் வந்து என்னை டெய்லி மோட்டிவேட் ஆகி வீடியோஸ் போடுறதுக்கு வந்து உதவிக்கிட்டே இருக்கும். இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி எல்லாருக்குமே ஷேர் பண்ணிடுங்க. நெக்ஸ்ட் என்ன வீடியோ வேணுங்கிறத கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட்டும் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ.